Hello friends, welcome back to our channel Online SAMAYALARAI. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனபிள் தான். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் கடலை மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை குட்டி குட்டியாக பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டஃபிங்கை மாவில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு 3 தடவை நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.